அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப காலமா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைய எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஈவன் குழந்தைகள் கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெரியவங்க வீட்டில் அடிக்கடி சொல்றத பார்த்து அவங்களும் இந்த ஒரு வழக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு இதுதான் ஆரம்ப கட்டமா இருக்கு. முக்கியமா வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இதய சம்பந்தமான நோய்கள், இன்னும் முக்கியமா பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், அதாவது நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே ஆட்டோ இம்யூன் ரிலேட்டடான டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ஆரம்ப கட்டமாக இருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி உள்ள வருதுன்னே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிக்ட் ஆயிடும். ஆரம்ப கட்டத்துல சில சமயங்கள்ல குடும்பத்துல உண்டாகக்கூடிய பிரச்சனைகளோ இல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில அதிர்ச்சியான சில விஷயங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி இருக்கும். இதுவே நாளடைவுல அடிக்கடி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறது. அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தான் நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது அடிக்கடி மீண்டும் மீண்டும் இந்த ஹார்மோன் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகி நம்ம அந்த ஹார்மோன்ஸ்க்கு அடிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டாயிடும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ஒரு ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. முதல் விஷயம், நீங்கள் அடிக்கடி உங்களோட ஃபோனை செக் பண்ணுறீங்களா? முக்கியமாக ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கா, இல்லை ஏதாவது ஒரு இமெயில்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது, நீங்கள் ஒரு தனிமையாக ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த சமயத்தில் உங்கள் கையில் ஃபோன் கிடையாது. அந்த மாதிரி சமயங்களில் உங்களால் கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை. ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலை எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட்டாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரிச்சதுக்கான ஒரு சிம்டம் தான். ஸோ மூன்றாவதா, நீங்கள் சில விஷயங்களை ஒரு டைம் கொடுத்து உங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கூட உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப அதிகமாகி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட ஒரு அடிக்ஷனுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி மீண்டு வருது? முதல்ல இது நம்ம உடம்புல இருக்கா அப்படிங்கிறத நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்கள் சுவாச பயிற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய சுவாசம் ரொம்ப மெதுவா அதே மாதிரி ஆழமான ஒரு சுவாசமா இருந்தது அப்படின்னாலே உங்க உடம்புல இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படும். அந்த மாதிரி தூண்டப்படும் பொழுது ஸோ உடம்புல இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது எளிமையான ஒரு நடைப்பயிற்சி. நீங்க ரெகுலரா ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்றீங்க அப்படின்னா அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்கும். ஸோ மூன்றாவதாக நீங்க சூரிய வெளிச்சத்துக்கு ஆட்படுறது. ஸோ நீங்க ரெகுலரா ஒரு 15 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கும் பொழுது அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட ரெஸ்பான்ஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. தேவைப்பட்டால் நீங்கள் இதை பற்றி ஒரு ஆலோசனை மருத்துவர்கிட்ட எடுத்துக்கிட்டு அதற்கான சில யோக பயிற்சிகளையும் கூடவே சேர்ந்து நம்ம சில வகையான மூலிகைகளும் எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக அமுக்ரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். மணத்தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சமீப காலமாக நிறைய நோய்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படி அடிக்ட் ஆகுறோம் அப்படின்னு தெரியாமலே எந்த ப்ராப்ளமே இல்லாமலும் கூட தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த சிம்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சுவாச பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளையும் கூடவே தேவைப்பட்ட ஒரு சில மூலிகை மருந்துகளையும் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை ரொம்ப அளவில் அதிகமாக இருக்குது டாக்டர், எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு கவுன்சிலிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு அதிகமாக இருந்தால் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்,
ஸோ இதை சரி செய்யாமல் போகும்போது நம்ம வெகு சீக்கிரமாக நோய்களுக்கு ஆட்படுறோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.